ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான பீட்ரூட் சாதம் ரொம்ப சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பீட்ரூட் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் கடுகு, கடலைப்பருப்பு இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஒரு வாட்டி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரணும். அப்போ தான் சாதத்தில் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இது கூடவே கொஞ்சம் முந்திரி சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாம் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இது கூட நம்ம காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் அதை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாமே நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு கப்பு பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். இது நல்லா துருவி சின்ன சீவலில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாதம் வடிக்கும்போது சாதத்துக்குள்ளேயே கொஞ்சம் உப்பு போட்டு வடிச்சிங்கன்னா நம்ம சாதம் கிளறும் பொழுது எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கான மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட சாதம் சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம இது கூட சாதம் சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்து மசாலா சாதம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு சாதம் எல்லாம் மசாலா எல்லாம் நல்லா அழகாக மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இந்த சாதம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.